Flipkartோட அஃபிஷியல் பேஜ்ல வந்து இந்த ஜான் 30, 2024 மோட்டோல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன ஸ்மார்ட் போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டோ G24 பவர். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் என்ன? என்ன பட்ஜெட்ல வரப்போகுது? எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவ ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 2023ல பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டோ G23 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சக்சஸ தொடர்ந்து தான் மோட்டோ G24 பவர இப்ப லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்துடலாம். ஸோ டிசைன் அண்ட் லுக் பொறுத்தவரைக்கும் சேம் G23யோட டிசைன் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கர்வ்டு எட்ஜஸோட பேக் சைடு ரியர் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா, கிளாசி ஃபினிஷோட குடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் இதுல 6.6 இன்ச்க்கான HD பிளஸ் LCD பேனல் வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இதோட கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா, டியூயல் ரியர் செட்டப் குடுத்திருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா குடுத்திருக்காங்க. இதுல வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமராவா ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சாரோட குடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் குடுத்திருக்காங்க. அண்ட் இதுல என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு ஆவரேஜான குவாலிட்டி அவுட்புட் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோட்டோ G24 பவர்ல வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஸ்னாப்டிராகனோட 720 ப்ராசஸருக்கு ஈக்குவலான ப்ராசஸர். அண்ட் இதுல Android 14க்கான OS வந்து குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 6000 mAh கெப்பாசிட்டி பேட்டரி குடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஒரு டர்போ சார்ஜர் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கப்புறம் USB டைப் சி போர்ட், 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மஸ், அதுக்கப்புறம் இதுல IP52க்கான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் 7.9mm வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் வெயிட் வந்து 180 கிராம்ஸோட இருக்க போகுது. இது வந்து 2 கலர் ஆப்ஷன்ல கொடுக்க போறாங்க. ஒன்னு வந்து சில்வர், இன்னொன்னு டார்க் ப்ளூ கலர்ல. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங். ஸோ பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இதுல 2 வேரியன்ட்ல தான் வரப்போகுது. ஒன்னு 4GB + 128, இன்னொன்னு 8GB + 128. அண்ட் வர்ச்சுவலாவும் நீங்க வந்து இந்த 8GB வந்து 16GB வரைக்கும் உங்களால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 15ல இருந்து ஒரு 18K தான் வந்து வரப்போகுது. இதோட கன்ஃபார்மான பிரைஸ் வந்து இன்னுமே வந்து தெரியல. பட் இந்த பிரைஸுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. பட் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் இவங்க 6000 mAh குடுத்திருக்காங்க. பட் அதுக்கேத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவா குடுக்கல. இதுக்கு வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியே போதுமானது தான். ஸோ இந்த மோட்டோ G24 பவர் பொறுத்தவரைக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் தான். இந்த 15 to 18K பட்ஜெட்ல வந்து இது கொஞ்சம் ஆவரேஜான ஸ்மார்ட் போன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.